சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இவர் தான் சொல்றாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு தப்பான ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் இருக்கிறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் சிறு சிறு பிரச்சனைகள். ஆனால் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை என்ன பிராண்ட் பண்றாரு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருந்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பாக்குறப்ப இவர் மனைவி தான் உள்ள வீட்டுல பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்காரு. அதைத்தான் சொல்லியிருக்காரு போல. நான் தான் ஒட்டுமொத்த பெண்களின் அத்தாரிட்டி, என்னுடைய ஆட்சி தான் பெண்கள் பாதுகாப்பா இருப்பான்னு சொல்றாரு. இவர் தாலி கட்டி காதலித்து திருமணம் பண்ணிய மனைவிக்கு அங்க பாதுகாப்பு இல்லாம தான் வெளியில வந்து இவ்வளவு மனக்குமுறையில் கொட்டியிருக்காங்க. அப்ப இவர் தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இவர் எப்படி பாதுகாக்க போறாரு? பதில் தரப்புல விளக்கம் கொடுப்பாங்க, விஜய் ஏதாவது பேசுவாரு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அந்த ஐடிவிங்க இறங்கி விட்டுருக்காங்க. ஸ்டாண்ட் வித் விஜய் என்ன, இதுக்கு திமுக தான் காரணம், இவ்வளவு நாள் ஏன் பேசல, இப்ப பேசுறாங்க, இதுக்கு பின்னாடி திமுகவுடைய சதி, திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி, ஜனநாயகம் படத்தை முடக்கிட்டாங்க, இவங்க டைவர்சிட்டி தான் காரணங்கிற அந்த பழைய உருட்டுகளை பொருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாம கொச்சையான வார்த்தைகள் அணில் குஞ்சுகளுக்கு இவனால அண்ணின் இருந்தவங்க இன்னைக்கு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. பெண்களுக்கான ஓட்டுங்கிறது கண்டிப்பாக சிதறும், யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பேசினவங்க வந்து வேறொரு அஃபேர்ல இருக்காங்க, ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கிற அவங்க பேசியிருந்தாங்கன்னா இது அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, ஏதோ கார்னர் பண்றாங்கன்னு சொல்லலாம். பேசுறது தன்னோடு வாழ்ந்த 27 வருடம் வாழ்ந்த தன் மனைவி பேசுறாங்க. அப்படிங்கும் போது இவங்க வந்து இவருடைய மண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏற்றி இருக்கிறாங்க. இது இன்னமும் என்னை வந்து அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நடிகையினுடைய பேரை சொல்வன்றாங்க. இது வந்து திமுக வந்து நிறைய அணுகிருப்பாரு. திமுக சிஎம் சார் என்னை விட்டுருங்க சார், கோர்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க சார் பேசிட்டு வீடியோ ரெடியா இருக்கும். இதுல எதுவுமே பேச மாட்டாரு. விஜய் தரப்பில பொறுத்த வரைக்கும் சைலண்ட் ஆகிட்டு ஐடிவிங்க இறக்கி விட்டு அசிங்கமா திட்டுறதுதான் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. ஒரு தன்னிலை விளக்கமாவது என்னுடைய பர்சனல் மேட்டர் இது, நான் பாத்துக்கிறேன், யாரும் வந்து சமூக வலைதளங்கள்ல நீங்க பேசாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசலாம். ஆனா அதுவும் பேசுவாராங்கிறது சந்தேகமா தானே இருக்கு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் ரொம்ப நாளா விஜய் அவர்கள் பிரிஞ்சுதான் இருக்காரு. கட்சி ஆரம்பிச்ச முதல் மாநாட்டில் கூட வந்து கலந்துக்கல, அப்பா அம்மாலாம் கலந்துக்கிட்டாங்க, அவங்க ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற கேள்வி அப்போலேருந்தே எழுந்துகிட்டு இருந்தது. இந்த சூழல்ல விஜய் அவருடைய மனைவி நான் வந்து விஜய் அவர்களை பிரிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருடமா வந்து ஒரு டார்ச்சர் அனுபவிச்சதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகையோட தகாத உறவுல இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது சார்? இல்லை, விஜயினுடைய மனைவி சங்கீதா வந்து பூர்வீகம் வந்து இலங்கையை சேர்ந்தவங்க. லண்டனில் அவங்க அப்பா ஒரு நகை கடை இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாரு. விஜய்க்கு அவங்க வந்து ஒரு ரசிகையாக தான் அறிமுகமாகறாங்க. ஃபிலிம் சிட்டியில் ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்த நபர் தான் இந்த சங்கீதா. அப்போ விஜய் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. முதல்ல விஜய் தான் ப்ரப்போஸ் பண்ணி இவங்க அப்பா வந்து லண்டனில் ஒரு நகை கடை வச்சுருக்காரு. அவரை போய் கண்டுபிடிச்சி நம்பரை வாங்கி 2 குடும்பத்துலையும் பேச விஜய் தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. சங்கீதாவை விஜய் தான் அப்ரோச் பண்ணி 2 குடும்பத்துலையும் பேசி அப்புறம் சர்ச்சில் மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் சேப்பாக்கம் ஸ்டேடியம் உள்ள அங்கே வந்து ஒரு பெரிய ரிசப்ஷன் மாதிரி நடத்தி அவங்க வந்து பதவி திருமணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 குடும்பத்தையும் பேசி தான் பண்ணாங்க. அவங்க விஜயோட சேசியும் அவங்க அப்பா சொர்ணலிங்கம் நினைக்கிற ஒரு பேர் எல்லாம் பேசி தான் திருமணம் பண்ணிட்டு லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. அவங்க வந்து பெருசாக ஒரு பெரிய நடிகையுடைய மனைவி, அங்கே போகிறோம், பார்ட்டிக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு அப்போ இருந்தே ரொம்ப எங்கே நிகழ்ச்சிக்கு போக மாட்டாங்க. ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டோட குழந்தை கணவர் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டோட இருக்கவங்க பெரும்பாலும் அந்த நிகழ்ச்சிக்கு பெரிய நிகழ்ச்சிகள் போக மாட்டாங்க. ரொம்ப ரேரான நிகழ்ச்சிகள் போவாங்க. இவருமே ரொம்ப ஸ்மூத்தாக தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு குரூப் உள்ள வந்திருக்கு. அந்த குரூப் மொத்தமாக விஜய் தன் கட்டுப்பாட்டில் எடுத்து குடும்பத்தை பிரித்து அவங்க அப்பாவை பிரித்து அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு அவங்களுடைய கண்ட்ரோலில் விஜய் போயிட்டாருங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ரூட் போட்டு ஸ்கெட்ச் போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. என்ன ரூட் போட்டு ஸ்கெட்ச் போட்டாங்கன்னு தெரியல. அதுக்கு பிறகுதான் விஜய் வந்து பையனுக்கும் விஜய்க்கும் பெரிய தகராறுலாம் நடந்திருக்கு வீட்டில். அப்புறம் அவர் தனியாக போய் அண்ணா நகரில் ஒரு ஃப்ளாட் எடுத்து தங்கி இருக்கிறாரு. இப்போ எங்கேயோ கேட்க நேரில் அண்ணா நகர்லேயே இருக்கிறான்றாரு. இவங்க குழந்தைய கொண்டு போய் லண்டனில் படிக்க வச்சுருக்காங்க. சுமூத்தாக போய்கிட்டு இருந்த ஃபேமிலிக்குள்ளே தான் ஒரு குரூப் உள்ளே வந்து தான் இவ்வளோ தூரம் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் நல்ல ஒரு லைஃபாக தான் வாழ்ந்துருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றாங்க. ஒரு குரூப் உள்ளே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பத்தை இவ்வளோ தூரம் பிரச்சனையில் உணர்ந்து விட்டுருக்கு. விஜய் விரும்பி ஆசைப்பட்டு தேடி போய் திருமணம் பண்ணியிருக்காரு. அவங்களும் ஒரு பக்காவான ஒரு குடும்ப பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. எந்த விதமான நிகழ்ச்சிக்கு அங்கே ஆடம்பரங்கள் அந்த மாதிரிலாம் போகாமல் இவங்களே இன்னைக்கு இவ்வளவு கூட நிறைய நிகழ்ச்சிகள் கலந்துருப்பாங்க. ஆனால் பெருசா பேச மாட்டாங்க. அந்த மாதிரி வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய பையன், வளர்ந்த பையன், ஒரு பெரிய பொண்ணு எல்லாரும் இருக்கிறப்ப இந்த ஒரு முடிவை எடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வெளியில வந்து பொது வெளியில பேசியிருக்காங்கன்னா அவங்களுடைய மனக்குமுறையில நீ கொண்டிருக்கிறாங்க. அவர் கூட நடித்த ஒரு நடிகையோட வந்து திருமணம் பந்தத்துக்கு மீறிய உறவுல இருந்தாரு அப்படின்னு ரொம்ப டீசென்டான ஒரு வார்த்தையை போட்டு அது அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா நாங்கள் கண்டிச்சோம். ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடுறேன்னு சொன்னாரு.
அவங்கள சொல்றாங்க வெளியே வந்துடுறேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு திரும்பியுமே அந்த லைஃப்பை வந்து மறைமுகமாக பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் வெளிநாட்டுக்கு போறாங்க. வெளிநாட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் போய் அந்த நடிகை வந்து இவரோட இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. அது எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அதனால நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம். 2021 பிரிஞ்சு இருக்கோம். இடையில ஒரு முறை 9ஆம் தேதின்றாங்க. அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் சுமூகமாக போகிறதுக்காக. நான் எப்படியாவது திரும்பி வந்துடுவார், நாங்கள் திரும்பி சேர்ந்து இருந்துடலாங்கன்றதான் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன். பட் அவர் வந்து திருந்துற மாதிரி இல்லை, அதனால் எனக்கு வேறு வழி இல்லை, நான் வந்து டிவோர்ஸ் போகிறேன் அப்படின்னு செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து அவங்க வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்க தரப்பு. இது நீ விஜய் தரப்பு பேசின பிறகு தான் என்னங்கிறது தெரியும். ஆனால் அவங்க தனியாக பிரிந்து இருக்கிறார்கள்ங்கிறது தான் இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அரசல் புரசலாக ஒரு நடிகையை சுற்றி அந்த பேசப்பட்டது, அந்த நடிகையோட ஒரு தனி சார்ட்டர் ஃப்ளைட்டில் போனது, அந்த நடிகையை எடுத்து போட்ட ஃபோட்டோவில் ஒரு கால் தெரியுதுன்னு மார்க் பண்ணது, அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பேசுகிறப்ப இப்போ அந்த நடிகையோடு தான் இருக்கிறாருங்கிற மாதிரியான செய்திகளை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து அரசியல் களத்தில் விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன்னா விஜய்க்கு பெரும்பாலும் பெண் ரசிகர்கள் தான் அதிகம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வாழ்க்கையை யார் வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், ஒரு வாழ்க்கையை யார் வேணாலும் முறித்துக் கொள்ளலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு பிரச்சனையோடையே வாழணுங்கிற அவசியம் யாருக்கும் கிடையாது. அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எப்படி வேணாலும் போகலாம். ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறார் விஜய் அப்படிங்கிறதா இப்ப வந்து கேள்விக்குறி. இப்ப டைவர்ஸ் பண்றது, அவங்க சேர்ந்து இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது, அவங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா அந்த டிவோர்ஸ் கொடுக்காம இவங்களை எவ்வளவு அவர் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாருங்கிறத அவங்க சொல்றாங்க. எனக்கு பணம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாரு, எனக்கு வெளியில போகக்கூடாதுங்கிறாரு, பல நெருக்கடிகளை எனக்கு கொடுத்தாருங்கிறாங்க. அப்ப நீங்க இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு விஜய்க்கு உரிமை இருக்கு, அவங்களுக்கு உரிமை இருக்கு. 2 பேரும் மியூச்சுவலா பேசி ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறத செட்டில் பண்ணிட்டு இவருடைய வாழ்க்கையை கொண்டு போகலாம். நிறைய நடிகர்கள் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய டிவோர்ஸ் வாங்கினதுக்கு பிறகு கூட அவங்க ஃப்ரெண்டா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க, அந்த குழந்தைகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பெரிய லிஸ்டே இருக்கு சினிமா. ஜிவி பிரகாஷ்லாம் ஒண்ணா கான்செப்ட் பண்றாரு, ஜிவி பிரகாஷ் ஒண்ணா கான்செப்ட் போட்டாரு, நளினி ராமராஜன், பிரகாஷ் ராஜ், பிரபுதேவான்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அவங்க வேற ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டாங்க, அந்த குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக வேணுங்கிறத செஞ்சுக்கிட்டு மியூச்சுவலா இருக்காங்க. பிரச்சனை வெளியில வரல. அந்த மாதிரி ஒரு சுமூகமா முடிச்சுட்டு போயிருந்தாருன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இவரு அதை கைமீறி இவங்க விட்டுட்டு இருக்காரு. அப்ப இவர் வந்து அவங்கள ஒரு மன நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஏதோ ஒரு டார்ச்சர் கொடுத்ததுனாலதான் அவங்க இவ்வளவு தூரம் வெளியில பேசியிருக்காங்க. 27 வருடம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, 2 குழந்தை, அது காதலித்து பண்ண திருமணம், ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து பஸ்ட் ஆகி தான் இன்னைக்கு வந்து லீகலாவே டிவோர்ஸ் பண்ணி எனக்கு ஜீவனாம்சம் கொடுங்க, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுங்கிற அளவுக்கு இன்னைக்கு கோர்ட்ல போயிருக்காங்க. அதுக்கு சொன்ன காரணம் வந்து ஒரு நடிகை அப்படிங்கிறதான் பெரிய அளவுல இன்னைக்கு பத்திக்கிட்டு எரியுது. அப்ப இது உங்க சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைங்கிற மாதிரி தான் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தோம். முதல் மாநாடு விக்கிரவாண்டியில போறாப்புல அங்கேயும் தன்னுடைய பிள்ளைகளையோ மனைவியோ இல்லை. 2வது கடைசியாக ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்குது. அதான் அவருடைய கடைசி படம் ஒட்டுமொத்த அரசியல்கள்லாம் கொண்டாடுறாங்க, எல்லாரும் சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி நடக்குது. அதுலயாவது தன்னுடைய மனைவி குழந்தைகள் இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் அதுல இல்லை. பார்த்தா மகன் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு தனியாக ஒரு வீடு எடுத்து தான் ரொம்ப நாளாக தங்கி இருக்கிறார். படத்து வேலையை பார்த்ததுக்கு அப்பா கூட எந்த விதமான தொடர்பும் இல்லை. அந்த பையனுடைய படம் சம்பந்தமான பூஜைக்கோ அது எதுக்குமே கூட விஜய் வரல. அவர் தனியாக அவரோட லைஃப்பை பார்த்துட்டு இருக்காரு. இந்த நிலைமையில தான் இவர் தனியாக இருக்கிறதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அவர் வேற ஒரு தொடர்புல இருக்கிறாருன்றதையும் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. இது பொலிட்டிக்கலாக அவர் மேல உள்ள ஒரு இமேஜை வந்து நிச்சயம் காலி பண்ணும். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கடந்த 50 ஆண்டுகள்ல கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியுமே ஜெயிச்சது கிடையாது. அண்ணாவிலிருந்து அண்ணாவே தன் நேரெதிர் சித்தாந்தத்தில் உள்ள ராஜாஜியோடு கூட்டணி வச்சு தான் தேர்தல் சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலை சந்திச்சு ஜெயிக்கிறார், ஒரு தேர்தலில் தோக்குறாரு. இருந்தாலும் கூட பொது தேர்தல், சட்டமன்றத்துக்கான பொது தேர்தல் வர்றப்ப ஒரு வலுவான கூட்டணி வரும், கம்யூனிஸ்டுகளோட, முஸ்லீம் லீக்கோட, ராஜாஜியோடைய கூட்டணி வச்சு தான் அவர் தேர்தலை சந்திச்சு ஆட்சி அப்படிங்கிறார். அப்ப தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்னதான் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் இந்த கூட்டணிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அது அண்ணாவுக்கே அந்த நிலைமை தான், பேரறிஞர் அண்ணாவுக்கே அதுதான், விஜய் அண்ணாவுக்கும் அதான் பொருந்தும். அப்ப தமிழ்நாட்டு அரசியல் களம் 4 முனை போட்டியாக இருக்கிற பொழுது விஜய் வாக்குகளை பிரிப்பாரை ஒழிய அவர் ஒரு பெரிய உயரத்துக்கோ ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கோ போக மாட்டார். இப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் அரசியல் நிலைமை இருக்கு. இதுல பெர்சனல் அட்டாக்கும் நடக்கிறப்ப பெண்களுக்கான ஓட்டுங்கிறது கண்டிப்பாக சிதறும், யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பேசினவங்க வந்து வேறொரு அஃபேர்ல இருக்கிறாங்க, ஒரு நடிகையோட ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க, அவங்க பேசியிருந்தாங்கன்னா இது அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, ஏதோ கார்னர் பண்றாங்கன்னு சொல்லலாம். பேசுறது தன்னோடு வாழ்ந்த 27 வருடம் வாழ்ந்த தன் மனைவி பேசுறாங்க. அப்படிங்கும் போது இவங்க வந்து இவருடைய மண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏற்றி இருக்கிறாங்க. இது இன்னமும் என்னை வந்து அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நடிகையினுடைய பேரை சொல்வன்றாங்க. நடிகையினுடைய பேரை சொன்னாங்க. இன்னமும் வந்து அவங்க வேற என்ன நடக்க போகுதுன்னா அந்த நடிகை தான் இவரை அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க, அந்த நடிகைக்கு வேற வேற பின்புலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நயனா நாகேந்திரன் கூட அந்த நடிகை பேரு டைரக்டா சொன்னாரு, அது கூட சர்ச்சையானது. மன்னிப்புலாம் கேட்டார். இல்ல விஜய்க்கு இந்த அரசியல் ஆசையை உருவாக்கியதே அவங்க தாங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்கிறதெல்லாம் சொல்றாங்க.
இதெல்லாம் வந்து அவங்க சங்கீதா பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இன்னும் வந்து நாரி போயிரும் விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை. இது அது அவங்க தரப்புல இருந்து இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா பதில் தரப்புல விளக்கம் கொடுப்பாங்க, விஜய் ஏதாவது பேசுவாரு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அந்த ஐடிவிங்க இறக்கி விட்டுருக்காங்க. ஸ்டாண்ட் வித் விஜய், ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா, இதுக்கு திமுக தான் காரணம், இவ்வளவு நாள் ஏன் பேசல, இப்ப பேசுறாங்க, இதுக்கு பின்னாடி திமுகவுடைய சதி, திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி, ஜனநாயகம் படத்தை முடக்கிட்டாங்க, இவங்க டைவர்ஸுக்கு தான் காரணங்கிற அந்த பழைய உருட்டுகளை பொருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாம கொச்சையான வார்த்தைகள் அணில் குஞ்சுகளுக்கு இவ்வளவு நாள் அண்ணின்னு இருந்தவங்க இன்னைக்கு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ஒரே ஒரு அறிக்கை தான் வந்துச்சு, எந்த அளவுக்கு இவங்க வந்து இறங்கி போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம படிக்க முடியாத வார்த்தைகள்லாம் விஜயினுடைய மனைவி இன்னைக்கு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனால எங்க போன, உனக்கு இப்ப யாருக்கு போனா, அப்படி இப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை இறக்கியிருக்காங்க. இதுதான் இவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது நீங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது. குறிப்பா நீங்க பேசும்போது சொன்னீங்க எல்லாருமே வந்து இப்ப ஏன் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தவிர்க்க முடியாதுதான். ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய தொடர்ச்சியா சர்ச்சைகள் சிக்கிறாரு. சோ தேர்தலுக்கு 2 மாசம் இருக்கும்போது வரும்போது ஒரு சந்தேகம் இழதானே செய்யும். அப்படியே ஒரு விதமாக அவங்க ஏதாவது முயற்சி எடுத்தாலும் இவரை ஃபேஸ் பண்ணிருக்கணும்ல. ஓகே, அவங்களே பண்ணிட்டு போறாங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்க இருந்தோம், 30ஆம் தேதி ஒரு ஏதோ டேட் சொல்றாங்க, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தோம். இவங்க கோர்ட்டுக்கு போக விடாத அளவுக்கு இவர் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிருக்கலாம் இல்லையா? எத்தனையோ சினிமா நடிகர்கள் குடும்பத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ஜெயம் ரவி ஆர்த்தி பிரச்சனையை கூட பார்த்தோம். ஆனா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கூல் ஆயிட்டாங்க, நிறைய விஷயத்த சொல்லிட்டு போலாம். அப்ப இந்த மாதிரி இவங்க வந்து இவ்வளவு நாள் பிரச்சனை போயிட்டு இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை இல்லையே. இன்னைக்கு அவங்க வெளியில போறாங்க, 5 வருஷமாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. தன் கணவர் திருந்தி வந்துருவாருன்னு நினைக்கிறாரு அப்படின்றாங்க. இப்ப வேற எதுவும் முடிவு விஜய் எடுத்திருக்கிறாரா அப்படின்னு தெரியலையே. நீ அடுத்தடுத்த அதனாலதான் இப்ப அவங்க பேசுறாங்கன்னு பாக்கணுமே. ஒரு விஜய் வந்து வேற அவங்க சொல்ற மாதிரி வேற அஃபேரோட அவங்க லீகலாவே அவங்க மூவ் பண்றாரா, ஒன்னா இருக்க போறாரா, இல்ல வேற திருமணம் பண்றதுக்கான முயற்சி எடுத்தாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியாதே. இப்ப இவங்க கோவமா இவ்வளவு வெளியில வர்றதுக்கு காரணம் ஏதாவது அங்கிருந்து ஒரு ரியாக்ஷன் வந்துருக்கும்ல. இவ்வளவு நாள் அமைதியா இருக்கிறவங்க ஏன் இப்ப பேசுறாங்க அப்படின்னு இவங்க கேட்கிற வார்த்தையில இவ்வளவு நாள் இவங்க பேசாம இப்ப பேசுறதுக்கு காரணம் என்ன இருக்கு? அந்த தரப்புல இருந்து நான் கூட பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு, அவர் இந்த மாதிரி பொது வெளியில விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன்றாங்க அவங்க பேசுறாங்க. அப்ப இந்த விஷயத்தை நீங்க சுமூகமாக வீட்டுக்குள்ளேயே முடிச்சிருக்கணும். பெரியவங்க சங்கீதா அவர்களுக்கு தெரியும் இல்லையா, இப்ப நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டா கண்டிப்பா விஜய் அவர்களுடைய அரசியல்வாதிக்கு பெரிய பின்னாடி ஏற்படும். கண்டிப்பா தெரியும், தெரிஞ்சுதானே இப்ப அவங்க பண்றாங்க. இப்ப தெரிஞ்சுதான் பண்றாங்கன்னா தனக்கு இல்லாத வாழ்க்கை, நான் விரும்பி விரும்பி காதலிச்சு கல்யாணம் பண்ண ஆசையா பார்த்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை எனக்கு இல்ல, வேற ஒருத்தவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு கோபம் எல்லாருக்கும் இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அது. அப்ப அவங்க பேசத்தான் செய்வாங்க. அப்ப யாருக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சார், யாரை வந்து கட்சியில உட்கார வைக்க போறாரு, என்ன பழைய ரெக்கார்ட மாதிரி எடுத்து வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரியான ஒரு அரசியலை கட்டமைக்க போறாரா? அப்ப அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? விஜயினுடைய இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர், 27 வருடம் வாழ்ந்தவர், விஜயினுடைய குணம் தெரியும், விஜய் யாருக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, யாருக்காக பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் வாய் திறந்தாங்கன்னா விஜயினுடைய பல அந்தரங்கங்கள் வெளிவரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய் தரப்புல இருந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸ்மூத்தா இருந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனையை கோர்ட்டோட முடிஞ்சிடும். ஏதாவது சீண்டி விட்டாங்கன்னா இப்ப சோசியல் மீடியால பாக்குறப்ப அவங்க திருப்பி பேசுவாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள் ஐடிவிங்க இறக்கி விட்டுருக்காங்க. திருப்பி அவங்க அந்த பிஆர் தரப்புல இருந்து பேசும்போது சொல்றாங்க விஜய் அவர்கள் மனைவியை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க அதோட மோசமா தான் பேசுறாங்க, மோசமா தான் போயிட்டு இருக்கு. இப்ப அவங்களும் சோசியல் மீடியால பாத்துட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி போறப்ப அவங்க ஒரு கடத்துக்கு மேல டெம்ப்டேட் வீடியோ எல்லாம் போட்டாங்கன்னா பெரிய அளவுல போயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையை எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது தெரியல. இப்போ ஏஆர் ரஹ்மான் மனைவி வந்து டிவோர்ஸ் கேட்கும்போது கூட பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தரப்புல இருந்து உடனடியா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. விஜய் அவர்கள் தரப்புல இருந்து பிஆர் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் நேரடியா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாரு, எதுக்குமே பேச மாட்டாரு. இது வந்து திமுக வந்து நிறைய அணுகிருப்பாரு. திமுக சிஎம் சார் என்னை விட்டுருங்க சார், கோர்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க சார் பேசிட்டு வீடியோ ரெடியா இருக்கும். இதுல எதுவுமே பேச மாட்டாரு. விஜய் தரப்புல பொறுத்த வரைக்கும் சைலண்ட் ஆகிட்டு ஐடிவிங்க இறக்கி விட்டு அசிங்கமா திட்டுறதுதான் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. ஒரு தன்னிலை விளக்கமாவது என்னுடைய பர்சனல் மேட்டர் இது, நான் பாத்துக்கிறேன், யாரும் வந்து சமூக வலைதளங்கள்ல நீங்க பேசாதீங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த பேசலாம். ஆனா அதுவும் பேசுவாராங்கிறது சந்தேகமா தானே இருக்கு. குறிப்பா பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த மாதிரியா சர்ச்சையில சிக்கினது வந்து சாதாரணம் தான். அண்ணா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகையோட கிசுகிசுக்கப்பட்ட போது பாத்தீங்கன்னா அவளும் படிதாண்ட பத்தினி இல்லை நானும் இதுன்னு சொன்னார் இல்லையா? தொடர்ச்சியா வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லும் போது பெண்கள் ஓட்டு விஜய்க்கு இதனால மைனஸ் ஆகும் நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா ஆகும். இவர் என்ன சொல்றாருன்னா அவங்க எல்லாம் அரசியல் களத்தில் இருந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரியான சர்ச்சைகள் வரும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தடுமாற்றமா இருக்கு. இவர் தான் சொல்றாரு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு தப்பான ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் இருக்கிறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் சிறு சிறு பிரச்சனைகள். ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை என்ன பிராண்ட் பண்றாரு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருந்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பாக்குறப்ப இவர் மனைவி தான் உள்ள வீட்டுல பாதுகாப்பு இல்லாம இருந்திருக்காரு. அதைத்தான் சொல்லியிருக்காரு போல.
நான் தான் ஒட்டுமொத்த பெண்களின் அத்தாரிட்டி, என்னுடைய ஆட்சி தான் பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்றாரு. இவர் தாலி கட்டி காதலித்து திருமணம் பண்ணிய மனைவிக்கு அங்க பாதுகாப்பு இல்லாம தான் வெளியில வந்து இவ்வளவு மணக்குமுறையில் கொட்டியிருக்காங்க. அப்ப இவர் தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இவர் எப்படி பாதுகாக்க போறாரு? அப்ப இது வந்து ஒரு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பேசிட்டு இருந்தார். அதே திருப்பி வந்திருக்கு விஜய். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாத்தீங்களா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற அதெல்லாம் விமர்சனம் பண்ணலாம். பெண்கள் பாதுகாப்பு இல்லைங்கிறது மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டில் எல்லா விஷயத்திலும் முன்னேறிய மாநிலமாக தான் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப அண்ணா யூனிவர்சிட்டியை பார்த்தீங்களான்னு கேட்பா. அண்ணா யூனிவர்சிட்டியில் சம்மந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டு வழக்கு நடத்தி முடிக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்து உள்ள இருக்கிறான். நீங்க ஒன்றை வச்சுக்கிட்டே மொத்தமாக தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசியிருந்தாரு. இப்போ கடைசியில் பார்த்தா அவர் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனைவி தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து பெண்கள் மத்தியில, சிந்திக்க தெரிந்த பெண்கள் மத்தியில விஜயனுடைய அந்த இமேஜ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக காலியாகும். இதை விட இன்னைக்கு இறங்கி இருக்கக்கூடிய அந்த விஜயனுடைய அனில்ஸ், அப்புறம் ஐடி விங்ஸ், அல்லகைஸ், ரூட்ஸ், அப்புறம் வந்துட்டு சில வாடகை வாய்ஸ், இவங்களுக்கெல்லாம் நீங்க கொலை குத்து இறக்கிருக்காங்க போல மொத்தமா. நீ என்ன உட்காந்து வீடியோ போட போறாங்கன்னு தெரியல. எல்லாருக்குமே வந்து இது மேலுமே வந்து இது வந்து விவாதமாக தான் ஆக போகுது. இவங்க நேரடியாக அவங்க சங்கீதாவை அட்டாக் பண்றாங்க. சங்கீதாவை அவர்களை வந்து என்னென்ன வார்த்தையை பேச முடியுமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் எங்க போன, நீ அவங்க கைகூலியா, விலை போயிட்டியா, அப்படி இப்படிலாம் ரொம்ப வார்த்தைகள் அவங்க திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் சிக்கலாக தான் போகுது. இப்போ இது வந்து 20ஆம் தேதி வழக்கு வந்து கோர்ட்ல வரப்போகுது இல்லையா? லீகலா அடுத்து எப்படி ப்ரொசீடிங்ஸ் போகும்னு நினைக்கிறேன். இப்ப இவர் உங்க தரப்புல இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க விஜய் தரப்புல இருந்து விளக்கம் கேட்டு அவருக்கு ஒரு மனு அனுப்புவாங்க. விஜய் தரப்புல 20ஆம் தேதி வர போறாரா இல்ல பனையூருக்கே கோர்ட்டை கொண்டு வர சொல்ல போறாராங்கிறது தெரியல. அவங்க தரப்புல லீகலா வந்து அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணுவாங்க. அவங்க தரப்பு நியாயத்தை கொடுப்பாங்க. 2 பேருக்கும் முதல்ல கவுன்சிலிங் தான் கூப்பிடுவாங்க. 2 பேர் தரப்பையும் கவுன்சிலிங் கொடுத்து 2-3 கவுன்சிலிங் நடக்கும். உடனே எடுத்தோடனே நாளைக்கே டைவர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. 2 பேரும் இங்கே பேச வச்சு டிவோர்ஸ் கவுன்சிலிங் நடத்தி அதுக்கு 2 பேரும் வேணாங்கிற மியூச்சுவலா ஒரு முடிவு வந்ததுக்கு பிறகு தான் அடுத்த ப்ரொசீஜர் நடக்கும். 20ஆம் தேதிங்கிறது முதல் கட்டமான ஒரு இது அப்பீல் தான். அவள் தான். ஒரு படத்துக்கு விஜய் அவர்கள் இப்போதைக்கு 250 கோடி வாங்குறாரு. ஸோ சொத்துங்கும் போது நிறைய அவர் சேர்த்து வச்சிட்டாரு. நிரந்தர ஜீவன அம்சம் அப்படிங்கும் போது அது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவங்க எவ்வளவு கிளைம் பண்றாங்கன்னு தெரியலையா? 2 குழந்தை இருக்கு, 2 குழந்தை லைஃப் இருக்கு. அப்படிங்கும்போது எவ்வளவு கிளைம் பண்றாங்கிறது தெரியல. அவங்க ஒரு அமௌண்ட் அவங்க கேட்பாங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட். அது பெரிய விஷயம் கிடையாது. அதை கொடுத்து முடிச்சிருக்கலாம். இவங்க வெளியில வந்து இவ்வளவு தூரம் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் இருக்கு இல்லையா, அவங்களாம் ஓப்பனாவே இருந்தாங்களே. ஜானகி அம்மாவையும் ஜெயலலிதா அவர்களையும் ஓப்பனாவே மெயின்டைன் பண்ணாரு. கலைஞர் ஓப்பனாவே 2 குடும்பம் வச்சிருந்தாரு, மறைக்கலையே. 2 குடும்பத்தை மெயின்டைன் பண்ணாரு. இங்க மறைச்சதுதான பிரச்சனை. அவங்க யாரும் வெளியே வந்து பேசலையே. யாருமே அரசியல்வாதிகளுக்கு யாரும் இந்த மாதிரி ரெக்கார்டு இல்லையா அப்படின்னா அவங்க மெயின்டைன் பண்ணாங்க, பிரச்சனையை வரவிடாம காப்பாத்தினாங்க. முத்தவிடல இல்ல, அதான் மெச்சூர்ட் இல்லைன்றது அர்த்தம். இப்ப நீங்க அதை வந்து இந்த மாதிரி அவங்க கோவமா இருக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போக போறாங்கிறதெல்லாம் அவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன கொடுக்கணுமோ செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணி நமக்குள்ள மியூச்சுவலா பேசி முடிச்சுக்கிறோம், வெளியில போக வேண்டாம்னு போட்டிருக்காமே. கணவன் சொல்றதை காட்டி அடுத்தவங்க சொல்லி தூண்டுதல் பிரகாரம் போயிருக்க போறாங்களா அவங்க? குழந்தை அப்படி பார்த்தா கூட 2 பசங்க மெச்சூர்டான பசங்க. இவங்க வெளியில வர்றப்ப அவங்களுக்கும் சேர்ந்ததெல்லாம் பாதிக்கும். அப்ப தெரிஞ்சு அவங்க கூட தடுத்துருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி அம்மா போறாங்கன்னா அப்ப அவங்களும் வந்து அம்மாவனுடைய அந்த இதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அந்த பையன் பெரிய பையனாட்டா டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் சொல்லிருப்பாரு இல்லையா ஏன் போக வேண்டாம்னு. இப்ப எல்லாரும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த வாரம் ரொம்ப டீட்டெயிலா ஒரு பேட்டி கொடுத்தீங்க.